வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போவது ராகு தோஷம் என்றால் என்ன, அது வாழ்க்கையில் என்ன பாதிப்பு தரும், அதை நீக்க என்ன மந்திரம் சொல்ல வேண்டும். இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். இது வெறும் மந்திரம் மட்டும் இல்ல, சரியான முறையில் சொன்னால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ராகு தோஷம் இருந்தால் என்ன நடக்கும்? திருமணம் தாமதம், வேலை இல்லாமை, மன அழுத்தம், பயம், பதட்டம், எதிர்பாராத பிரச்சனைகள், வெளிநாடு வாய்ப்பு தடை, கண் பிரச்சனை, மனக்குழப்பம். ராகு என்பது மாயை கிரகம். அது நம் சிந்தனையை குழப்பும். ஆனால் சரியான பரிகாரம் செய்தால் அதே ராகு ராஜயோகம் தரும். எப்போது சொல்ல வேண்டும்? செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. நல்ல நேரம். கருப்பு நிற ஆடை அணியலாம். மந்திரம் உச்சரிப்பதற்கு முன் குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். கருப்பு எள் வைத்தால் சிறப்பு. நாகர் சிலை இருந்தால் முன்னால் வைத்து சொல்லலாம். ராகு பீஜ மந்திரம். ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ ராகவே நமஹ. 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 இதை குறைந்தது 108 முறை சொல்ல வேண்டும். ராகு காயத்ரி மந்திரம். ஓம் நகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாத். ஓம் நகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாத். ஓம் நகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாத். இந்த மந்திரம் 21 முறை சொல்லலாம். ராகு ஸ்லோகம். அர்த்தகாயம் மகாவீர்யம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹி காகர்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். அர்த்தகாயம் மகாவீர்யம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹி காகர்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். அர்த்தகாயம் மகாவீர்யம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹி காகர்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். இதை 9 முறை சொல்லலாம். கருப்பு எள் தானம் செய்யலாம். நாய்களுக்கு உணவு அளிக்கலாம். கோவில் நாகருக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். காளி அம்மன் வழிபாடு நல்ல பலன் தரும். துர்கை அம்மன் ஆலயம் செல்லலாம். நண்பர்களே, ராகு தோஷம் என்றால் பயப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் மந்திரம் சொல்லுங்கள். 21 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை நன்மை பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.